மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன், மனிதானே மகத்தானவன். அனைவருக்கும் வணக்கம். பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதாவது திராவிட மாடல் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக நிறைய மக்கள் மத்தியில் இன்னைக்கு நாடக மாடல் அப்படின்ற மாதிரி தான் பேசப்படுறது நம்ம கவனிக்கப்படலாம். ஆனால் திமுகவோட குற்றங்களானாலும் சரி, எந்த ஒரு நாடகத்தன்மையானாலும் சரி, ஊடகத்தில் வெளிச்சத்துக்கு கொண்டு வர மாட்டாங்கங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம்தான். ஆனாலும் தொடர்ந்து இப்போ மதுரையில எல்லாம் ரோட் ஷோ நம்மளோட முதல்வர் அவர்கள் போனார். நிறைய அந்த கழிவுநீர் கால்வாய் எல்லாம் திரை போட்டு மறைச்சதெல்லாம் வெளிச்சத்துக்கு சில சமூக வலைத்தளத்தெல்லாம் வந்ததை நம்ம கவனித்தோம். அதே மாதிரி சென்னை பகுதியில் உதயநிதி அவர்கள் ரோட் ஷோ போகும்போது கூட குடிசை பகுதியை திரை போட்டு மறைச்சதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்படி என்னதான் நடந்தாலும் கூட இப்பவும் கூட அண்ணாமலை அவர்கள் ஒரு கேள்வி எக்ஸ் வலைத்தளத்தில் நிறைய விஷயம் போட்டிருக்கிறாரு. அதில் முதல் இது நம்மளோட முதல்வர் அவர்கள் ரயில் பயணத்தை போயிருக்கிறார். சென்னை வேலூர் இடையேயான தேசிய நெடுஞ்சாலை பணிகள் திமுக அரசின் கையாலாகாத தனத்தால் தாமதமாயிருக்கின்றன. சாலை அமைப்பதற்கான நிலம் கையகப்படுத்துவது தொடங்கி சாலை அமைக்க மூலப்பொருட்கள் கிடைப்பது வரை திமுக அரசால் கிடப்பில் போடப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் சாலை பயணம் தனக்கு சொகுசாக அமையாது என்று தெரிந்து தொடர்ந்து வேலூர் செல்லும் போதெல்லாம் ரயில் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் திரு எம் கே ஸ்டாலின் அவர்கள். தனது அரசின் கையாலாகாத தனத்தை மறைக்க ரயில் கட்டண உயர்வு என நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்போ உண்மையிலேயே நான் நினைச்சு பாருங்க, இன்னைக்கு 2026 எலெக்ஷன் வருது. தொடர்ந்து இன்னைக்கு இதை மட்டும் இல்ல, இன்னும் அமித்ஷா அவர்கள் அதாவது தினத்தந்தி தினமலருக்கு ஒரு நாளிதழுக்கு பேட்டி அளிச்சிருக்கிறாரு. இன்னைக்கு ஊடகம் முழுக்க அந்த விஷயத்த பத்தி பேசுறாங்கன்னா, எந்த விஷயத்த பேசுறாங்கன்னா, அதாவது ஒரு விஷயத்தை பத்தி பேசுறாங்க. அதாவது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கிறாரு, இதை மட்டும்தான் ஊடக மத்தியில பேசிட்டு இருக்காங்களே ஒழிய, இதை தாண்டி அமித்ஷா அவர்கள் டோட்டலா 11 ஆண்டு மோடியின் சாதனையில தமிழகத்திற்கு என்னென்ன செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறத விஷயத்த தெல்ல தெளிவா புள்ளி விவரத்தோட அவர் பேட்டி அளிச்சிருக்கிறாரு. ஆனா இத்தனை விஷயத்தையும் அங்க பேசுறாங்களான்னு பார்த்தானா அங்க எதுவுமே பேசப்படுறது இல்லை. ஆனா அந்த இடத்துல ஒரு விஷயத்தை மட்டும் பேசுறாங்க. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி உறுதி, பாஜக அதில் அங்கம் வகிக்கும் அப்படிங்கிற விஷயத்த அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு. ஆனா இங்க தொடர்ந்து இப்போ தமிழகத்துல இன்னைக்கு அதிமுக ஆனாலும் சரி ஒரு எதிர்பார்க்கறது என்னன்னா, ஏன் நீங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையில ஆட்சி அமையும் அப்படின்னு ஏன் அந்த வார்த்தை வராதுன்ற மாதிரி தான் இன்னைக்கு அதிமுக எதிர்பார்க்கறதுங்கிறத தாண்டி திமுகவில் அதை எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னு தான் பார்க்கணும். ஏன் அதை சொல்ல மாட்டேங்கிறாங்க, என்ன பிரச்சனை ஏது பிரச்சனை அப்படின்னு சொல்லி. இதுக்கு அதிமுக தரப்புலயே ஏதாவது எதிர்வினை ஆற்றுறதுக்கு இன்னைக்கு நம்ம பிரச்சனை, அதாவது அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை சண்டை மாதிரி ஊடகத்துல கட்டமைக்கப்படுறது உண்மையிலேயே இன்னைக்கு அந்த வருந்தத்தக்க விஷயம்தான். ஏன்னா தொடர்ந்து நிறைய விஷயத்த அமித்ஷா அவர்கள் பேசியிருக்கிறாரு. தமிழகத்திற்கு மோடியால் என்ன சாதனையெல்லாம் என்னென்ன செஞ்சு கொண்டு வந்திருக்குன்னு எல்லாமே, அதாவது 100 நாள் வேலை வாய்ப்புல இருந்து மணல் கொள்ளை வரைக்கும், டாஸ்மாக்ல இருந்து எல்லாமே, பத்திரப்பதிவு கட்டணம், அது இது பால் விலை எல்லாம் அண்ணாமலையே சொல்லியிருக்கிறாரு. இத்தனை விஷயம் பண்ணிட்டு ரயில் கட்டண உயர்வுன்னு சொல்லிட்டு வேடிக்கையா இருக்கு, நகைப்புடையது அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கிறாரு. உண்மை அதுல, அதாவது ரெகுலரா பயணம் பண்றவங்களுக்கு எதுவுமே இல்லை, லாங்கா போறவங்களுக்கு அதுவும் ஏசியில சில விஷயங்கள் இருக்கு. ஆனா இருந்தாலும் இதெல்லாம் தாண்டி தமிழகத்துல நடக்கிற விஷயத்த பாருங்க அப்படிங்கிறத அண்ணாமலை அவர்கள் சொல்லியிருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு அதிமுக தரப்புலனாலும் கூட சில விஷயத்த கையில் எடுத்து பேசணும். இப்ப முழுக்க முழுக்க என்னன்னா, அதாவது பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்ற மாதிரி ஒரு இந்த இதை தான் கட்டமைச்சு பேசிட்டு இருக்காங்களே ஒழிய, சும்மா அண்ணா குறித்து அது இது இந்து முன்னணி முருகன் மாநாட்டில் பேசப்பட்டது இதுதான் சண்டை ஓடிட்டு இருக்கே ஒழிய, தமிழ்நாட்டில் என்னென்ன அக்கிரமம் நடக்குது, ஆட்சி அவலங்கள் நடக்குது, சட்டத்திற்கு எதிரான சில விஷயங்கள் நடக்குது, போதைப் பொருளுக்கு எவ்வளோ நடக்குது, இதெல்லாம் சட்ட ஒழுங்கு பற்றி எதுவுமே எதிர்கட்சியா பேசுறது இல்லை ஒழிய, இதெல்லாம் பேசாம அதிமுக பாஜகன்னு இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்கும்போது ஊடகம் அந்த இடத்துல, அதாவது ஊரு 2 பட்டா கூத்தாடிக்கு கொண்டாட்டம்ன்ற மாதிரி தான். இன்னைக்கு ஊடகம் முழுக்க முழுக்க இன்னைக்கு அதிமுகவும் பாஜகவும் என்ன, யார் கூட்டணி யார் ஆட்சி, இதை பத்தி தான் பேசுறாங்க. இன்னைக்கு அதிமுக தரப்புல நிறைய இன்னைக்கு ஏன் அதை சொல்லக்கூடாது, அதிமுக தரப்புல
எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் அமையும், ஏன் சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி. ஆனா நிறைய விஷயம் வந்து அதெல்லாம் அவங்க கூட்டணியில எடுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் தெள்ள தெளிவா எந்த ஒரு விஷயம்னாலும் சரி, ஓபிஎஸ் பத்தி கேள்வி கேட்டாலும், டிடிவி பத்தி கேட்டாலும் எல்லாத்துக்குமே அது கூட்டணி அவங்களோட அதிமுக சார்ந்த விஷயம். அவங்க தலைமை அவங்களோட கட்சி தான் முடிவு பண்ண மொழிய நான் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. ஜனநாயக அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணி வந்து 2026ல ஆட்சி அமைக்கும் அப்படின்னு. அதுல வந்து பாஜக வந்து அங்கம் வகிப்போம் அப்படின்னு தான். ஆனா இந்த இடத்துல கூட அவர் ஒரு அரசியல் சாணக்கியர் யாரு நம்ம அமித்ஷா அவர்கள். அவர் லேசுப்பட்ட இது இல்லை, எந்த எப்படிப்பட்ட அரசியல் வியூகள்லாம் இருக்குன்னு யாருமே கண்டுபிடிக்கலன்னு தான் இன்னைக்கு பார்க்கப்படணும். ஏன்னா அவர் போன இடம் எல்லாம் வந்து எல்லா இடமே அவர் ஜெயிச்சதா தான் இது வரைக்கும். எந்த ஒரு மாநிலமும் தோத்ததா இல்லை. அவர் ஸ்கெட்ச் போட்டோன்னா கரெக்டாக தான் நடக்குன்னு எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் ராசா அவர்கள் எல்லாம் நிறைய விஷயத்த பேசியிருந்தார். அது தமிழகம் அந்த மாதிரி இல்லை, அவர் ஒரு முட்டாளு அப்படி இப்படின்னு இண்டிவிஜுவல் வந்து நிறைய தாக்குதல் நடந்தது நம்ம பார்த்தோம். அவருக்கு நிறைய பேர் கண்டனங்கள் அறிவிச்சதெல்லாம் நம்ம கவனிச்சோம். ஆனா இது சில விஷயங்கள் பாருங்க, அதாவது முருகன் மாநாடு மறைக்க தான் இந்த இந்த விஷயம் நடந்திருக்குன்னு நம்ம பார்க்கப்படலாம். ஏன்னா ஒரு 4 நாள் முருகன் மாநாடு நடந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்குமே அதோட தாக்கம் இன்னும் குறையவே இல்லைன்னு தான் பார்க்கப்படணும். இது எப்படியாவது திசை திருப்புறதுக்கு தான் இவங்க இந்த மாதிரி பேசி ஏதாவது திசை திருப்பிடுவாங்கன்னு நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா அதாவது இதுக்கு முன்னாடியாவது மோடிக்கும் அஞ்ச மாட்டோம், ஈடிக்கும் அஞ்ச மாட்டோம்னு சொல்லி உதயநிதி கூட அமித்ஷா குறித்து சில கேள்வி கேட்கும்போது ஒதுங்கி போனதை நம்ம கவனிச்சோம். ஆனா இன்னைக்கு ராசா வந்து ஏதோ ஒரு திமுகவுக்கு வந்து நான் ஏதோ காப்பாத்துறேன், இல்லை ஏதோ ஒன்று பண்றேன்ற மாதிரி பண்ணும்போது ஒட்டு மொத்தமே தமிழக மக்களிடையே ஒரு வெறுப்பு போகும்போது திமுக தலைமையை கூட அவரை கண்டிக்கிறதா சில செய்திகள் வெளியில வந்துட்டு இருக்கு. ஆனா இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில வந்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணியில உறுதியா இருக்காங்கங்கிறது எந்த ஒரு விஷயமும் இங்க வந்து டவுட் இல்லைன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி ஊடகம் ஏன் கட்டமைக்குது அப்படின்னு நம்ம விஷயத்த நம்ம அதிமுக தரப்புல கவனிச்சு ஆகணும். ஏன்னா இங்க பாஜகவில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு தான் நம்ம பார்க்கப்படணும். ஏன்னா அவங்க எல்லாம் நோட்டான்னு சொன்ன கட்சி இன்னைக்கு வளர்ந்துட்டு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு இல்லைனாலும் நாளைக்கு வருவாங்கன்ற மாதிரி. ஆனா அதிமுக அப்படி இல்லை. தனித்து நின்று பெரும்பான்மையா இருந்த கட்சி ஜெயலலிதா அம்மையார் எல்லாம் இருக்கும்போது. ஆனா இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துக்காக பாஜக கூடவோ ஏதோ ஒரு சின்ன கருத்து வேறுபாடு இருந்துட்டோன்னா அது திமுகவுக்கு பலமா ஆயிருங்கிறத நம்ம கவனிக்கணும். இதெல்லாம் தாண்டி பாஜகவுக்கு எச்சரிக்கை கொடுக்குற அது அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா முன்னாள் அமைச்சர்கள் வச்சு மிரட்டுறதெல்லாம் வந்து இன்னைக்கு வந்து 2026 தேர்தலுக்கு இதெல்லாம் பிரச்சனையே இல்லைன்னு தான் பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து டோட்டலா தமிழகத்துல வந்து எல்லாமே இப்ப டிஎம்கே வந்து எல்லாமே மறந்துட்டாங்க. அவங்க உறுதியா நிக்கிறது எதுன்னா, அதாவது சட்ட அவலங்கள் என்ன ஆனாலும் சரி, என்ன ஒரு கொடூரம் நடந்தாலும் கூட அவங்களோட எதிர்பார்ப்பு நோக்கம் எல்லாமே 2026 நோக்கி பயணிச்சுட்டாங்கன்னு தான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு மக்கள் பிரச்சனை தாண்டி எலெக்ஷன்ல மும்முரமா இருக்காங்கங்கிறது இன்னைக்கு கவனிக்க வேண்டிய விஷயம். ஆனா இந்த நேரத்துல வந்து அதே எதிர்வினை வந்து எதிர்கட்சின்னு சொல்லி பாஜக ஆனாலும் சரி, ஏடிஎம்கே ஆனாலும் சரி சேர்ந்து ஏதாவது ஒரு போராட்டம், எவ்வளவு சட்ட அவலங்கள் நடந்துட்டு இருக்கு. ஆனா பாஜகவும் ஆனாலும் சரி, இது முன்னாள் அண்ணாமலை இருக்கும்போதாவது ஏதாவது ஒரு ஆக்கப்பூர்வமா நடந்துட்டு இருந்துச்சு போல இருக்கு. இன்னைக்கு கூட்டணி நயினார் நாகேந்திரன்ல இருந்து அதிமுக தரப்புல ரெண்டுமே எந்த ஒரு போராட்டத்துக்கும் இன்னும் முழுசா வெளியே வரலன்னு தான் நம்ம பார்க்கணும். இன்னும் ஜெல்லாகலன்னு ஊடகத்துல சும்மா பேசுறதுக்கு தான் இடம் கொடுத்துட்டு இருக்காங்களே ஒழியா ஏதாவது ஒரு கட்டத்துக்கு வந்து இறங்கி ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. ஆனா இறங்குவாங்களா இல்லையா, இன்னும் கூட்டணி பத்தி தான் யார் வருவாங்க யார் வரமாட்டாங்க தலைமை அப்படிங்கறத பேசிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு வந்து திமுகவுக்கு வந்து இது முழுசா ஒரு பலமா தான் பார்க்கணும். இதெல்லாம் தாண்டி இன்னைக்கு வந்து அமித்ஷா சொன்ன கருத்து வந்து நீங்க வந்து கண்டிப்பா அதை கவனிக்கணும். ஏன்னா அதை படிக்கணும். தினத்தந்தியில கொடுத்த அந்த விஷயத்த. ஏன்னா அது ஒரு விஷயத்துல அந்த அந்த ஒரு பேப்பர்ல டோட்டலா இன்னைக்கு தமிழகம் முழுக்க என்னென்ன ஏதுன்னு டோட்டலா அவரு தெள்ள தெளிவா கொடுத்துட்டாரு. இதெல்லாம் பத்தி பேசாம திசை மாத்துறதுக்கு தான் இவங்க ரயில் பயணத்துல போறது, ரயில்ல கட்டண உயர்வுன்னு பேசுறது, இல்ல தொகுதி மறுவரை அப்படின்னு சொல்லி நிறைய விஷயத்த இன்னைக்கு கையில எடுத்துட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்கப்படணும். இதெல்லாம் தாண்டி இதெல்லாம் அதிமுக ஆனாலும் பாஜக ஆனாலும் தொடர்ந்து எதிர்கட்சி வந்து எதிர்கட்சியா எப்படி செயல்படணுங்கிறது உண்மையா இது வரைக்கும் எப்படி இருந்தாலும் இனிமே வந்து கண்டிப்பா எதிர்கட்சியா செயல்பட்டுதான் ஆகணுங்கிற ஒரு கட்டாயம் இருக்கு. அப்படி ஏதாவது ஒண்ணு நல்லபடியா ஆக்கப்பூர்வமா செஞ்சேன்னா மக்கள் மத்தியில் ஏதாவது ஒரு விழிப்புணர்வு வரும்.
தமிழகத்திற்கு ஏதோ ஒரு வெளிச்சம் வரும். அப்படி இல்லைன்னா இன்னும் பாஜகவும் அதிமுகவும் ஏதாவது ஒன்று சும்மா கூட்டணி யாரு தலைமை யாருன்னு சண்டை போட்டுட்டு இருந்தோன்னா இது ஒன்றுக்கு ஆகாதுன்னு தான் நம்ம பார்க்க முடியும். மனிதானி மகத்தானவன் மனிதானி மகத்தானவன் மனிதானி மகத்தானவன்